மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். மற்ற அதிகாரி அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கவிதா. நான் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் ஏலியம்பேடு கிராமத்திலிருந்து வருகிறேன். என் கணவர் ஒரு கூலி தொழிலாளி. எனக்கு 2 மகள்கள் உள்ளன. நான் மகளிர் சுய உதவி குழுவில் ஊக்குனராக இருக்கிறேன். மகளிர் சுய உதவி குழு மூலம் நான் கடன் வாங்கி மெஸ் வச்சு நடத்தி கொண்டு வருகிறேன். கலைஞர் ஐயாவின் மகளிர் உரிமை தொகையை நான் பெற்று வருகிறேன். மகளிர் விடியல் பேருந்து பயணத்தில் நானும் என் மகளும் பயணம் செய்கிறோம். கலைஞர் நல உதவி திட்டத்தை நாங்கள் நிறையாக பயன்பெற்று வருகிறோம். இப்படி அரசின் பல திட்டத்தை நாங்கள் பயன்பெற்று வருகிறோம். ஐயா, எங்களுக்கு ஒரு கனவு. எங்கள் ஊர் கிராமத்தில் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க. பட்டா இல்லாம இருக்கிறாங்க 60 குடும்பங்களும். அவங்களுக்கு பட்டா வழங்குமாறு அவங்களை கேட்கிறோம். நீங்க உங்க ஆட்சியில எங்களுக்கு அனைவருக்கும் இலவச பட்டா வழங்குமாறு உத்தரவு விட்டிருக்கீங்க. அதனால எங்க கிராமத்திற்கு 60க்கும் மேற்பட்ட வீட்டுகளுக்கு பட்டா வழங்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கவிதாமா, நல்லா பேசுனீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு 6 திட்டங்கள் மூலம் நம்ம அரசு உதவிகள் செஞ்சிருக்கு இல்லையா? 6 திட்டங்கள் சேர்ந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க சொன்ன பட்டா பிரச்சனை, இப்ப நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோரிக்கை, அது ஒரு கோரிக்கை. நான் எங்க போனாலும் மனு கொடுக்குறாங்க. நீங்க பேசுன மாதிரியே பல இடங்கள்ல பெண்கள் ஆண்கள் எல்லாரும் மனு கொடுப்பாங்க. அதெல்லாம் பரிசீலிச்சு இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இதுவரை 23 லட்சம் பேருக்கு பட்டா கொடுத்துருக்குறோம். 23 லட்சம் பட்டா கொடுத்துருக்கோம். அதனால் கவலைப்படாதீங்க. உடனே ஆட்சித்தலைவர்கிட்ட கலந்து பேசி விரைவில் உங்களுக்கு பட்டா கிடைக்கும். தைரியமாக இருக்கணும். ஓகேவா? நன்றி. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். என் பேர் பிரியங்கா. நான் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் கீழ்மேனி கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். நான் பொன்னேரியில இருக்க LNG காலேஜ் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3rd இயர் படிக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களோட வழங்கிய திட்டத்தில் புதுமை பெண் திட்டத்தில் எனக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்குது. இந்த 1000 ரூபாயில என்னோட தேவைகளை நானே பூர்த்தி செஞ்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாம எனக்கு என்னுடைய காலேஜ்ல ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. எனக்கு இப்போ 3rd இயர்ன்றதுனால லேப்டாப்பும் கொடுத்துருக்காங்க. லேப்டாப்பும் நான் வாங்கிட்டேன். நன்றி ஐயா. அதுக்கப்புறம் என்னோட அப்பா ஒரு விவசாயி. அவருக்கு மானியத்துல எங்களுக்கு ஒரு டிராக்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய திட்டத்துல நாங்க பயன்பெற்றிருக்கோம். மேலும் ஐயா, எனக்கு ஒரு கனவு. அந்த கனவு எங்களுடைய கிராமத்துல மினி பஸ் வேண்டுங்க ஐயா. அது கிடைச்சதுன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க ஐயா. நன்றி. பிரியங்கா தானே உங்க பேரு? கிட்டவாங்க. நல்லா பேசுனீங்க. உங்க கோரிக்கை நான் பாத்துக்கிறேன். லேப்டாப் எல்லாம் வந்துருச்சு, உங்களுக்கு வாங்கிட்டீங்க. எப்ப எங்க வாங்கினீங்க? காலேஜ்ல வாங்கினேன். எந்த காலேஜ் படிக்கிறீங்க? LNG காலேஜ். எந்த இயர்? 3rd இயர் பொன்னேரி. வாழ்த்துக்கள். நல்லா படிங்க. நீங்க சொன்ன கோரிக்கை இந்த மினி பஸ் சொல்றீங்க, அது என்னன்னு பார்த்து விசாரிச்சு உடனே நடவடிக்கை எடுக்கப்படும். கவலைப்படாம நல்லா படிங்க. வாழ்த்துக்கள்.